ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். அது இப்போ ஒரு பேன் இண்டியன் பேன் வேர்ல்டு அப்படிலாம் சொல்றாங்களா, அந்த மாதிரி உங்களால கண்டிப்பா பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஹரிஷோடைய மிகச்சிறந்த பெரிய படைப்புகள் ஃபியூச்சர்ல இன்னும் பெருசா வரும்ன்ற அந்த சந்தோஷத்தை நான் இங்க பகிர்ந்துக்க விரும்புறேன். ஐ திங்க் நீங்க காதல் மன்னன் அவர் சொன்னாரு, கமல் சாருக்குமே அந்த இது பட்டம் இருந்தது கொஞ்ச நாளைக்கு. முதல் படத்துல வேற வில்லனா வந்திருக்கீங்க. ஸோ டபுள் நீங்க ரெண்டுமே பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தோடைய மெயின் ஸ்ட்ரென்த்தே பார்த்தீங்கன்னா சாண்டோடன் சார் தான். இன்னைக்கு டேட்டில் இருக்கக்கூடிய எல்லா டெபுட் டைரக்டருக்காக நீங்கள் ஒரு சாண்டோடன் சார் வந்தாலே படங்கள் வெற்றி. கங்காதரன் ரோலை எழுதும் போதே விடிவி சார் மைண்டில் வச்சு தான் எழுதினேன். செத்தாலும் ஷூட்டிங்லேயே செத்துடணும் அப்படின்ற வார்த்தையை சொன்னாங்க. உண்மையாக சொன்னாங்க. எனக்கு வந்து என்னடா இது இவங்க இப்படி ஒரு சினிமாவை இவ்வளோ பேஷனேட்டாக இப்போ வரைக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 60+ இயர்ஸ் இது கேட்கணும்னு அவசியமே கிடையாது. கார்த்திரையாய் சூழ்ந்த இருளறவே, பேரொழியாய் நின்ற திருவுருவே, ஆசானே என்னை ஆள்பவனே, குருநாதா பக்கிரிசாமி. வழக்கம் போல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சினிமா வந்து கனவு உலகம்தான். வெளியிலேருந்து வரவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ட்ரைனிங் இருக்கிறது இல்லை, ஒரே மாதிரி திறமைகள் இருக்கிறது இல்லை, ஒரே மாதிரியான உருவாக்கங்கள் இருக்கிறது இல்லை. ஆனால் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும் சிறந்த கலைஞர்களாக எங்கேருந்து வேணால் ஒரு இளையராஜா எங்கேருந்து வேணால் வரலாம், எந்த ஒரு ஏரியாலேருந்தும் கூட ஒரு சிறந்த கலைஞன் வரலாம் அப்படிங்கிற அந்த கதவை திறக்கிற சாவியாக நீங்கள் தான் இருக்கீங்க என்றைக்குமே. ஸோ அதனால் ஹரிஷோட சார்பில், ஹரிஷோட பிரதராக உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இன்றைக்கி இந்த நேரத்தில். ரொம்ப அருமையான ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு. நான் ஆக்சுவலாக ரொம்ப இன்னும் அதிகமாக எதிர்பார்த்தேன் இந்த படத்துக்கு. நான் அவ்வளோ எக்ஸைட் ஆகி ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டு. நெவர்தலெஸ் ஹரிஷோட டெபியூ ரொம்ப ஒரு பெரிய சக்ஸஸ் ஆனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய சக்ஸஸஸ் வரும். ஹரிஷ் ரொம்ப ஒரு அறிவு கூர்மை இருக்கக்கூடிய இயக்குனர். அவருக்கு அறிவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுதான் அவரோட அறிவு தான் அவருக்கு மைனஸுமே கூட. பட் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்டு, எதையுமே வந்து எப்படி உபயோகப்படுத்த முடியும், ஒரு கேரக்டருக்குள்ளே இருக்கிற நுவான்சஸ், குட்டி குட்டி மிஸ்யூஸான திங்ஸு. அதான் நான் முதல்ல ஹரிஷ் இந்த கதை சொல்லும் போதே கேட்டேன், ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்கிடலாம், ஒரு சின்ன மிட்டாயை கூட ஒரு பெரிய டப்பாவில் போட்டுடலாம், கதையே இவ்வளோ சொல்ல வேண்டி இருக்குது, இதை எப்படி நீங்கள் வந்து ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ளே எப்படி பண்ண போகிறீங்கன்னு அவ்வளோ கச்சிதமாக அவ்வளோ அழகாக அது அந்த ஏன்னா இவ்வளோ கேரக்டர்ஸ் எழுதும்போது எல்லா கேரக்டருமே மனசில் நிற்காது. இந்த படத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ எல்லாருக்குமே ஏதாவது ஒரு படத்தோட வெற்றியில் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் பேர் கிடச்சிருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறது உண்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கிற சின்ன கேரக்டர்லேருந்து ஸ்க்ரீன் டைம் நிறைய இருக்கிற எல்லாருக்குமே அந்த தேட்டரில் அப்ளாஸோ ஆடியன்ஸ் கிட்ட ரெஸ்பான்ஸோ கிடைக்கிற மாதிரி பண்ணியிருந்தீங்க. ரொம்ப பெரிய பெரிய படங்கள் எடுக்கிறதுக்கான அறிகுறி அது. அது இப்போ ஒரு பேன் இண்டியன் பேன் வேர்ல்டு அப்படிலாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ஹரிஷோட வெறும் ஆரம்பம் தான் இது, வார்ம் அப் தான். நான் அப்போ தான் ஹரிஷ்ட சொன்னேன், வெறும் வார்ம் அப் தான் இது, சும்மா சாஃப்ட் படலைங்க. ஹரிஷோடைய மிகச்சிறந்த பெரிய படைப்புகள் ஃப்யூச்சரில் இன்னும் பெருசாக வரும்ன்ற அந்த சந்தோஷத்தை நான் இங்கே பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஸோ கங்க்ராட்ஸ் ஹரிஷ் அந்த சக்ஸஸ். அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ், ஐ ஸ்டில் ரிமெம்பர் அருள் வந்து அந்த மிக்ஸ் பண்ணுற அன்னைக்கு நம்மலாம் ஒரு டென்ஷனில் இருந்தோம் ஒர்க் அவங்களுக்கு. ஸோ ஒரு எடிட்டர் வந்து இவ்வளோ தூரம் வந்து கரெக்டாக கியூ பாயிண்ட்ஸ்லாம் வந்து சரியாக வருதா, கரெக்டாக இது பண்ணது. ஏன்னா நம்ம வந்து மியூசிக் பண்ணியிருக்கோம், நம்ம அந்த கியூ முடிகிறது ஆரம்பிக்கிறது இதெல்லாம் நம்ம ரொம்ப கராராக பார்ப்போம். பட் அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ஸோ வெரி சென்சிபிள் எடிட்டர். இண்டஸ்ட்ரியில் வந்து உங்கள் பேர் சொன்னாலே எல்லாருமே வந்து அவர் தான் நாங்கள் கேட்கலான்னு இருக்கோம் எங்கள் படத்துக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட. ஸோ நல்ல ஒரு குட்வில் இருக்குது உங்களுக்கு, உங்கள் ஒர்க் இட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். ஸோ கங்க்ராட்ஸ். சந்தோஷ் மாஸ்டர், முதல்ல வந்து எனக்கு வந்து அவரை பார்த்து யாரும் பயப்பட வாய்ப்பு இல்லை. ஆனால் நான் ரொம்ப ரொம்ப நடுங்கினேன் ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்த்துட்டு. நான் டூரிஸ்ட் ஃபேமிலியில் அந்த ஆச்சாலே பாட்டுக்கு வந்து சும்மா நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னு கூப்பிட்டாரு. சரி ரிஹர்சல் கூப்பிட்றாங்க, சரி போய் பார்க்கலாம் அப்படின்னா ஒரு 2 ஸ்டெப் போடுங்க, சூப்பர் இருங்க அடுத்தது இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி இதோ வருதுன்னு சொல்லிட்டு எங்கேயோ கூப்பிட்டு போய் என்னாலே நம்ப முடியல. ஸ்க்ரீனில் வந்து நான் தான் டான்ஸ் ஆடி இருக்கேனான்ற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக பண்ணார். அதில் நான் ஆக்சுவலாக எதுவுமே பண்ணலை, ஃபுல்லாகவே அவரோட எஃபர்ட்டு. ஸோ சந்தோஷ் மாஸ்டர் இஸ் மை ஃபேவரட், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆர்டிஸ்ட் இந்த டான்ஸ் வேர்ல்டில். ஏன்னா சுத்தமாக ஒரு ஏர் ஆஃப் டேலண்ட் எதுவுமே கிடையாது. ஆனால் ஒர்க்குன்னு வந்துட்டு பயங்கரமாக இது பண்ணியிருப்பாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, டூரிஸ்ட் ஃபேமிலியில் அந்த சின்ன குழந்தைங்க ஆடி இருப்பாங்க, அது எல்லாருமே கமெண்ட்ஸில் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி சொன்னாங்க.
ஸோ அவ்வளோ டெடிக்கேட்டட். நீங்கள் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த் மாஸ்டர். கொரியன் சாங்குக்கும் மற்ற எல்லா படத்தில் இருக்கிற எல்லா ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் நடித்த இந்த குணச்சித்திர கதாபாத்திரங்கள் தான் வந்து இன்றைக்கி பெரிய ஒரு ப்ராப்ளம். கதையில் வந்து எல்லாருமே நல்லா பண்ணிட்டோம், ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் மற்ற ரோல்ஸில் இருக்க மாட்டாங்க. இப்போ முன்னாடி இருக்கிற படங்கள்லாம் இப்போ நான் ரீசெண்டாக ஒரு வாரம் முன்னாடி ஒரு ஆல்ஃப்ரட் ஹிட்ச்காக் படம் பார்த்தேன், ரியர் விண்டோன்னு ஒரு படம். ஜேம்ஸ் ஸ்டீவர்ட் அதில் வந்து ப்ராட்டகனிஸ்டாக இருக்கலாம், நடித்த ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு பெரிய அப்பாட்டகராக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரீனில் நம்ம எவ்வளோ நேரம் வரோங்கிறத விட அந்த வேலைக்கு அந்த கேப்பபிலிட்டி இருந்தால் தான் வந்து ஆடியன்ஸால் அந்த கேரக்டரை அவங்கள நம்ப முடியும். அந்த மாதிரி பண்ணவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். ரொம்ப ரசித்தேன் அவங்க பர்ஃபார்மன்ஸ், எஸ்பெஷலி சதா சூப்பராக பண்ணியிருந்தீங்க. நான் இப்போ தான் ஹரிஷ்ட சொன்னேன், ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, நீங்கள் ஹீரோவாக கூட பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான வாய்ப்புகளும் வரும். ஐ எம் வெரி ஹாப்பி வித் யுவர் சக்ஸஸ். அண்ட் அர்ஜுன் ப்ரோ, நிறைய இப்போ சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம், சேர்ந்து பயணிக்கிறதுக்கான ஒரு காலகட்டம். ஒரு ஷூட்டுக்கு போயிருந்தேன், என்னோடய பாட்டுக்கு அவர் டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். ஆக்சுவலாக ஒரு இதில் அவர் எப்பயுமே என்னென்னா, அர்ஜுன் தாஸ் வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் அவர்கிட்ட ஓகே இது நல்லா இருக்குது. அவரை பொறுத்த வரைக்குமே அந்த ரூல் தான். நீங்கள் வந்து மானிட்டர் பார்த்தீங்களா, சீன்ஸ் எதாவது பார்த்தீங்களா, இல்லை நான் பார்க்கறது இல்லை அப்படிங்கிறாரு. கேட்டால் இல்லை நானே வந்து ரொம்ப ஓவர் கிரிட்டிக்கல் பர்சன், எதுவாக இருந்தாலும் நான் ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லிடுவேணும் அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் அவருக்கு இருக்குது. பட் அது ரொம்ப நல்ல குவாலிட்டியாக பார்க்குறேன். நம்ம எது பண்ணாலும் நமக்கு ஸ்பெஷல் அப்படின்னு தோன்றது ரொம்ப நேச்சுரல். பட் நம்மளை கிரவுண்ட் பண்ணிக்கிட்டு இல்லை இது கொஞ்சம் ஆரோக்குலராக இருக்குது, நம்ம இதை இன்னும் பெட்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ரொம்ப சிறந்த இடத்துக்கு போவாங்க. ஸோ ஐ திங்க் நீங்கள் காதல் மன்னன் அவர் சொன்னார், கமல் சாருக்குமே அந்த இது பட்டம் இருந்தது கொஞ்ச நாளைக்கு. முதல் படத்தில் வேற வில்லனாக வந்திருக்கீங்க. ஸோ டபுள் நீங்கள் ரெண்டுமே பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நான் பொண்ணுங்களுக்கும் பிடிக்கலாம், பசங்களுக்கும் பிடிக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நடிகர் இன்னும் வரலையே. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவரோட க்ரோத்தை பார்த்து. அர்ஜுனை வந்து எனக்கு ஆக்சுவலாக நான் அமெரிக்கா போயிருந்தேன் ஒரு வாட்டி, அந்தகாரம்ன்ற படத்துக்காக. அந்த படத்தில் பார்த்து அர்ஜுன் தாஸா இது அப்படின்ற அளவுக்கு அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏன்னா அந்த படத்தில் டோட்டலி கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடு. ஸோ அதுலேயும் நான் வேலை பண்ணேன் பிரதீப்போட. நான் சும்மா நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணிப்போம், ஒருத்தர் படத்தில் இன்னொருத்தர். ஸோ என்ஜாய்டு ஒர்க்கிங். ஃப்ரம் தட் இன்ஸ்டன்ட் ஐ நியூ ஏதோ உங்ககிட்ட ஸ்பெஷலாக இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய அடுத்த வருஷம் கம்மிங் இயர்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா நாங்கள் சில ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வெற்றியிலையுமே வந்து நாங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல இன்னும் உங்ககிட்ட பேசுவோம். வடிவுக்கரசி அம்மா வந்து அவங்க இவ்வளோ ஜாலியாக இருப்பாங்கன்னு நான் ஆன்டிசிபேட் பண்ணல. ஏன்னா அவங்கள படங்களில் பார்த்து நம்ம வேறு மாதிரி ஒரு லைட்டில் பார்த்தா இன்னுமே ஒரு குழந்தைத்தனத்தோட இப்போ கூட உள்ளே வந்துட்டு எங்களோட ரொம்ப கலாட்டா பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததுக்காக ஹரிஷ்க்கு நான் தேங்க் பண்ணுறேன். ஏன்னா இவ்வளோ வருஷம் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சினிமாவில் இருந்துட்டு, ஏன்னா ஆந்தனி ஹாப்கின்ஸ்னு ஒரு ஆக்டர் இருக்கார். அவர் வந்து நம்ம ஹேனிபல் எல்லாம் பார்த்துருக்கோம், ரொம்ப சீரியஸான ஆக்டர், பெரிய அப்படியே டெக்ஸ்ட் புக் ஆக்டர்லாம் சொல்லுவாங்க. அவர் ஏதோ பயங்கர மென்டலாக ஒரு வீடியோலாம் பண்ணிட்டு இருக்காரு இதில் ரீல்ஸ்லாம் போய். ஸோ எவ்வளோ பெரிய கலைஞனா நம்ம ஆனாலும் நமக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தைய ஜெயிக்கணும், அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் முகத்துலேயே தெரியும் போது எங்கே இருக்கீங்க, வயசான மாதிரியே இல்லை. ஸோ அதனால் குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. என்னோட குழந்தைங்க வந்து அவரோட பசங்க மோகன்ராஜன் சொன்ன மாதிரி தான், என்னோட பசங்க வந்து தரோலி என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு படம்னா கான்சிட்டி தான் அது ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு காரணமா முக்கியமாக. அண்டு யோகி பாபு, ஹானாபென் எல்லாருக்குமே என்னுடைய பிறந்த பையன், குட்டி பையன் சொல்லவே வேணாம். தேட்டரில் திடீர்னு அதாவது பெரிய ஹீரோஸ் வந்து அப்படி ஷூ காலை வச்சு அப்படி ஓடுறதுக்கு தான் நம்ம விசில் அடிச்சிருப்போம். சந்தோஷமாக இருக்குது. குழந்தைங்களுக்கும் அந்த இடம் இருக்கணும் சினிமாலன்றது. மோகன்ராஜன் ஐயா பெரிய நன்றி. நன்றி சொல்லி தள்ளி வைக்கிறேன்னு நினைக்காதீங்க, அடுத்தடுத்த படத்தில் நீங்கள் எழுதணும், அதனால் சும்மா இப்போ போட்டு வச்சுக்கிறேன். நாங்கள் வந்து August 1947 படத்தில் வந்து மீட் பண்ணும்போது அவர் ஒர்க்கை பற்றி சொன்னார். அப்போ எனக்கு தோணுச்சு, இந்த மாதிரி நம்ம கன்சிஸ்டண்ட்டாக திரும்ப ஒருத்தரோட ஒர்க் பண்ணுமே அப்படின்னு ஒரு ஆளை தேடிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க கரெக்டாக அமையலை. ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்க இது இருக்கும், நேச்சுரலாகவும் நடக்கணும். ஏன்னா நம்மளா போயிட்டு நம்ம ஒரு காம்பினேஷன் இன்னிலேருந்து உருவாக்குறோம் வாங்க அப்படின்னு ராகுகாலம் யமகண்டெல்லாம் பார்த்து ஆரம்பிக்க முடியாது. இயற்கையான ஒரு உறவு, எனக்கு இயற்கையாக அமைந்த ஒரு பந்தம் அவர். அதனால் வந்து அதுதான் ஒரு ப்ரீவியஸ் பர்த்தோட கனெக்ஷனாக இருக்கலாமா என்னன்னு தெரில, எனக்கு ஒரு பிரதர் மாதிரி அவர் இருந்தாலே ஹாப்பியாக இருக்கும். அவரும் சந்தோஷ் மாஸ்டரும் சேம். நீங்கள் வந்து உலகத்திலே டிப்ரெஸ்டாக இருந்தால் கூட இருக்கிறதுலே ஒரு லோவஸ்ட் பாயிண்டில் இருந்தால் இவங்க 2 பேருக்கு ஃபோன் பண்ணால் போதும். நம்பர் இங்கே சொல்ல மாட்டானா, பயங்கர தெரப்பியூட்டிக் பீப்புள். 2 பேருமே வந்து பேசினா அவ்வளோ ஒரு அமைதி,
ஒரு மெச்சூரிட்டி, ஒரு ஆத்மார்த்தமாக உண்மையிலேயே நல்ல மனிதர்கள் வந்து இன்னைக்கு பார்க்கறது ரொம்ப ரேர். ஸோ அதுக்கான அடக்கம், அதாவது மோகன்ராஜன் ஐயா என்னன்னா பாட்டு ஹிட் ஆயிடுச்சுன்னா டென்ஷன் ஆயிரும் அவங்களுக்கு, ஐயோ இப்போ ரொம்ப ப்ரெஷராக இருக்குமே அப்படின்னு. ஸோ அப்போ கூட உட்காந்து தனியாக அதை கிரிக்கிட்டே இருப்பார். நாங்கள் படத்துக்காக பாட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் வந்து எப்பயுமே இந்த பாட்டு பண்ணலாம் அந்த பாட்டு பண்ணலாம் இல்லாமல் ஃப்ரீயாக ஃப்ளோ ஆவார். அவர் வந்து இப்போ நான் இன்னைக்கு ஒரு கவிதை எழுதிருக்கேன் சும்மா பாருங்க அப்படின்ட்டு ஒரு தேடல் தான் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ரிவர் போகும்போது என்ன வேணால் கலெக்ட் ஆகும். போகிற வழியில் செங்கல், கல், மண், இலை எதை ரிசீவ் பண்ணாலும் அது போய் எங்கேயாவது கடலில் தான் கலக்கணும். எதையுமே நிற்க முடியாது. சினிமா அப்படி தான், நிற்கவே முடியாது. நம்ம இன்னைக்கு சூப்பர் அப்படின்னு நினைப்போம், நாளைக்கு ஏதாவது சோதனை வரும். நம்ம இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குன்ற விஷயத்த அடுத்த வருஷம் பண்ணால் அது ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொல்லி அடிப்பாங்க. ஸோ அதனால் இது ஒரு விதத்தில் இந்த கர்ம வினையெல்லாம் கழிக்கிறதுக்கும் வாழ்க்கை என்னன்னு கற்றுக்கிறதுக்கும் சினிமா ஒரு அருமையான இடம். இதோட கிரேஸ்ஃபுல்லாக அதில் பயணிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கடைசியாக வந்து இந்த படம் சொல்ல வர விஷயம் வந்து ஏமாற்றாதே ஏமாறதே. இந்த படம் ஆரம்பித்த புள்ளியுமே அதுதான். அதாவது என்னென்னா, நம்ம எல்லாருமே ஒரு ஹோப்ஸோட ஒரு ட்ரீம்ஸோட லவ் பண்ணுறோம். எல்லாருக்குமே இருக்குல்ல, உலகம் என்னங்க இப்படி இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே தப்பானவங்களாக இருக்கணும், இல்லை எல்லாருமே ரொம்ப சிறந்த மனிதர்களாக இருக்கணும். ஆனால் வாழ்க்கை இந்த ஏரியாக்குள்ளேயே ஓடுது அப்படின்றத மையமாக வச்சு ஹரிஷ் வாழ்க்கையில் நடந்த சில பர்சனல் அனுபவங்களை தான் இந்த படமாக பண்ணியிருக்காரு. படித்தது நம்ம கேள்விப்படுறது. அதனால் இந்த படத்துக்கு அப்புறமாவது நம்ம யாரையும் ஏமாற்றாமல், யாருக்கிட்டையும் ஏமாறாமல், ஏன்னா இப்போ ஏமாறக்கூடாதுன்றது ஒரு, அதாவது ஏமாந்தா அவமானம் வேறு, வீட்டில் சொல்ல மாட்டாங்க நிறைய பேர், நான் ஏமாந்துட்டேன்னு சொல்கிறதுக்கு ஒரு அசிங்கம். பட் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம ஏதாவது ஸ்டூப்பிடாக பண்ணால் அதை அட்மிட் பண்ணுறதுலையுமே தான் வந்து அந்த ஞானம் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் சிறந்த படம். நான் வந்து திரும்ப இது நெட்ஃப்ளிக்ஸில் வரும் ஒன்ஸ் மோர். இது பயங்கரமாக பெருசாக பூம் ஆகும். இதை யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்க வந்து சொல்ல போகிறாங்க, இப்போ ஐயோ இதை எப்படி நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு கண்டிப்பாக பேசுவாங்க இன்னும் 2 வாரத்தில். ஸோ அதனால் எல்லாருக்குமே ரொம்ப திருப்தியாக இருக்குது. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண மியூசிஷியன்ஸ், குறிப்பாக என்னோட அசிஸ்டன்ட் சபரி பெரிய தியாகம் பண்ணான். அவன் சாப்பாடு, தூக்கம், பாத்ரூம் போன கூட நான் தான் சொல்லணும், டேய் பாத்ரூம் போனியாடா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இல்லை அப்படின்ட்டு ஓடுவான். அந்த அளவுக்கு இன்வால்வ் பண்ணி எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. ப்ரோக்ராமர்ஸ் இதில் ஒர்க் பண்ண லிஜோ அகிலன் ஒரு பையன் ஒர்க் பண்ணான் புதுசாக. அதுக்கப்புறம் பிரவீன் ஒருத்தர். ஸோ நாங்கள் எல்லாருமே ஒரு டீமாக இந்த படத்தை எவ்வளோ, எங்களோட பலத்தை எவ்வளோ இந்த படத்துக்கு கொடுக்க முடியுமோ, எவ்வளோ இதை ரசிக்கிற மாதிரி பண்ண முடியுமோ பண்ணிட்டோம். அதுக்கான உங்கள் பண்ணையும் நீங்களும் பண்ணிட்டீங்க பங்கையும். இந்த படத்தில் பாடினவங்களுக்கும் என்னுடைய நன்றி. மியூசிக்கலாக ஹெல்ப் பண்ண லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஆக்சுவலாக உதய் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கணும். எனக்கு டெலிவரி வந்து ரொம்ப நெக் டு நெக்காக இருந்தது. அந்த நேரத்தில் வந்து எப்படி அந்த ஒரு ஷார்ட் டைமில் எப்படி இவ்வளோ ரொம்ப நுட்பமாக அவங்க ஒர்க்கை அவங்க எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ அதனால் அவங்களுக்குமே எங்களோட நன்றி இந்த நேரத்தில். அண்ணாச்சி ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் வந்து சும்மா அங்கங்கே ஒரு 4 டைலாக் தான், ஆனால் அது எல்லாத்துக்குமே வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஸோ ஹரிஷ் தொடர்ந்து இன்னும் பல பெரிய வெற்றி படங்களை நீங்கள் கொடுக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். வணக்கம். பிரசன்ட் மீடியாவுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா சின்ன படங்கள் இன்றைக்கி வெற்றி அடையிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் இந்த ஓடிடி எல்லாம் வந்ததுக்கப்புறமா அதே மாதிரி இந்த சின்ன படங்களை, கண்டென்ட் உள்ள படங்களை நம்பி எடுத்தால் கண்டிப்பாக மக்கள், நீங்கள் ப்ரெஸ்ஸும் கொண்டு போய் இந்த படத்தை பாருங்கன்னு சேர்க்கறது இருக்கு இல்லையா, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட் ப்ராப்பராக கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கி இருக்கிற படங்கள் எல்லாமே 25 டேஸ்க்கு மேலே ஓடுறதில்ல. ஏன்னா இன்னும் 4 நாள் நெட்ஃப்ளிக்ஸ் வந்துடும், சரிங்களா? அது கொஞ்சம் ஜென்யூனாக 25th டே அந்தமாரி பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நல்ல ஒரு ரிசப்ஷன் கொடுத்துருந்தீங்க, நல்லாவே பாராட்டிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஆஸ் யூஷுவல் என்னுடைய ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் கோஸ் டு குணா ப்ரோ போஸ்ட் ஆஃபீஸ், அப்புறம் விஜய் ப்ரோ சில்வர்டி ஸ்டுடியோஸ். இவங்க 2 பேர் தான் இந்த படம். இந்த 2 பேர் எனக்கு த்ரூ அவுட் ஃப்ரம் த ஸ்கிரிப்ட்லேருந்து இப்போது ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்கும் கூட எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. ஸோ ஆல்வேஸ் ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் 2 brothers அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோடய ஃபினான்ஷியல் பார்ட்னர்ஸ் வந்து கொஞ்சம் பேருக்கு, நிறைய பேருக்கு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணிடுறேன். எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட், மகேஷ் ப்ரோ அவருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ரஜினிகாந்த் மேம்க்கு, அதுக்கப்புறம் மணிகண்டன் சார் பிடிஜி ஸ்டுடியோஸ் அவங்க, அதுக்கப்புறம் பென்னி, ஜெனி அண்ட் மை அங்கிள் ஆண்டி அண்ட் மை தம்பி அண்ணா எல்லாருக்குமே. அண்ட் கோ ப்ரொடியூசர்ஸ் மாலியன் மான்வி, சித்து ப்ரோ,
அவர் தான் என்ன பண்ணார்னா ஒரு நாள் வந்தார், நரேஷன் கேட்டார். நான் அவர்கிட்ட சொன்னேன், கதை கேளுங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா காசை கொடுங்க, கண்டிப்பாக அந்த படத்தை கரெக்டாக கொண்டு போய் முடித்து உங்களுக்கு வந்து சேர்த்துருவேன் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் டேவே காசு அக்கௌண்ட்டில் போட்டார். ஸோ ரொம்ப நன்றி சித்து ப்ரோ, பெரிய ட்ரஸ்ட் வச்சுருந்தீங்க அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. அப்புறம் பிரபா பிரேம்குமார் சாருக்கும், அப்புறம் என்னுடைய அனதர் கோ ப்ரொடியூசர் க்ளவுட் ஸ்டுடியோஸ் அருண் அண்ணாக்கு. அருண் அண்ணா இப்போ வரைக்கும் கூட அவர் எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டார், தம்பி நீ இருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி 10 இயர்ஸாக எனக்கு தெரியும். ஒரு நாள் வந்தார், டக்குன்னு நானும் இன்வெஸ்ட் பண்ணுறேன்ட்டு உள்ளே வந்தார், ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. ஸோ இப்போ வரைக்கும் தம்பி உன் படம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தார். அவருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் மை கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அண்ட் ஆல்சோ கோ ப்ரொடியூசராக இருந்த விஜய் ப்ரோவுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அதுக்கப்புறம் மை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் டி சீரீஸ் ராஜ் பிரதர் அண்ட் வித்தூஸ் பிரதர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஓவர்சீஸில் பெரிய ரிலீஸ் பண்ணியிருந்தார், 300 ஸ்க்ரீன்ஸ் கிட்ட கொண்டு போய் ஒரு படத்தை கண்டென்ட் படத்தை கொண்டு போய் எல்லாத்துக்கும் சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்டில் அப்புறம் தொடர்ந்து ஒரு நல்ல படங்களை மட்டுமே, இப்போது ஐம்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு போட்டாலே ஓகே இட்ஸ் குவாலிட்டியான குட் ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இருக்கார். அவர் நம்ம படத்துக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஃபார் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் டெல்டா ஸ்டுடியோஸ் ஐயப்பன் சார், அவர் படம் பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து அன்கண்டிஷனலான சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்காரு, தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காரு. ஒரு தேட்டராக போயிட்டு இங்கே இப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது, இந்த தேட்டரில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஒரு விஷயம். எதை பற்றியும் இன்றைக்கி இருக்கிற நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க ப்ரீவியஸ் ஃபிலிமோகிராஃபி, ஹீரோவுடைய மார்க்கெட்டு, இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பார்த்து ஒரு ஜட்ஜ் பண்ணுறதுல படத்தை பார்த்துட்டு இந்த படம் இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராகவே உடனே உள்ளே வந்தார். ஸோ ரொம்ப நன்றி சார், ரொம்ப பேஷனேட்டான ஒரு ஆள். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மை சீஃப் டெக்னீஷியன்ஸ், இந்த படம் வந்து 55 days அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 95 கால் ஷீட்ஸ் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு மிகப்பெரிய இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீஃப் டெக்னீஷியன்ஸ் தான். இவங்க தான் ரொம்ப நாள் என் கூடவே இருந்திருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ ஆக்ஷன் சந்தோஷ் மாஸ்டர் அண்ட் உதய் சார், மிக்சிங் உதய் சாருக்கு நான் ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல போய் மாட்டிக்கினேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்தே அவர் கூட கிட்டத்தட்ட ஒரு 7 years ட்ராவலு. ஆனால் அவர்கிட்ட போய் நின்னேன், சார் நீங்கள் தான் சார் அப்படின்னோடனே ஏய் வாடா அப்படின்ட்டார், ஒன்றுமே கேட்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் உதய் சார். அதுக்கப்புறம் எஸ்எஃப்எக்ஸ் சவுண்ட் டிசைன் சச்சின் பிரதருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்பெஷல் மேக்கப் அப்துல் அண்ணா ஒரு பெரிய ப்ராஸ்தட்டிக்ஸில் நிறைய வேலைகள் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைனர் ராஜ்கமல் அண்ட் எடிட்டர் அருள் பிரதர். கிட்டத்தட்ட இந்த படம் அவ்வளோ நாள் போச்சு, நிறைய ஒர்க்ஸ் இருந்துச்சு இந்த படத்தில். ஸோ த்ரூ அவுட் டில் ரிலீஸ் லாஸ்ட் டே ஃபைனல் செக் மிக்சரை கூட உட்காந்து என் கூட இருந்து பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க. ஆல்ரெடி இப்போ 4-5 படம் பண்ணிகிட்டு இருக்காரு ஆக்சுவலி, அதை கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி அரவிந்த் விஸ்வநாதன், அவர் வந்து ஃபாக்ஸுடைய ஒர்க் வந்து ரொம்ப சூப்பரான ஒர்க்கு. ஆக்சுவலி இந்த படத்தில் ரொம்ப பெரிய படத்துக்கான உழைப்பை போட்டிருக்காரு. ஆல்ரெடி தெலுங்குல பெரிய படம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போது தமிழில் பெரிய படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கேட்குறாங்கன்னு சொன்னார், எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ அவர் கண்டிப்பாக இதுக்கப்புறம் பெரிய பெரிய படம் தான் பண்ணுவாருன்ற ஒரு இது இருக்குது. ரொம்ப நன்றி. அண்ட் லிரிசிஸ்ட் மோகன்ராஜன் அண்ணன், லிரிசிஸ்ட் மோகன்ராஜன் அண்ணன் வந்து எப்படின்னா அவர் ஒரு பிரதர் ஃப்ரம் அனதர் மதர் அப்படின்ற மாதிரியான ஒரு அண்ணன் தான். என்னென்னா இன்றைக்கி ஒருத்தர் பற்றி ரொம்ப அக்கறையாக ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல, ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து எனக்கு மோகன்ராஜன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரம் ஸ்கிரிப்ட்லேருந்து இப்போ வரைக்கும் காலையில் கூட காலை அடிப்பார், டெய்னடா போய்ட்டு இருக்கு இங்கே சொன்னாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஒரு சில பேரை மட்டும்தான் அந்த மாதிரி நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதில் வந்து எனக்கு மோகன்ராஜன் என் கூட இருந்தது ரொம்ப நன்றி. இந்த படத்தில் அவர் எழுதின வரிகள் வந்து கிட்டத்தட்ட 7 பாட்டு, அதில் வந்து எல்லா பாட்டுமே நல்லா சூப்பராக ரிசீவ் ஆகிருக்கு. அதில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான அவர் சொன்ன ஏமாற்றாதே ஏமாறாதே, அதுக்கப்புறம் அந்த வெற்றி பெற்ற மனிதர்கள், அது என்னென்னா புத்தியுள்ள மனிதர்களுக்கு இந்த வெர்ஷன் இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கிற விஷயத்த ரிப்ளை கொடுக்குற மாதிரி எழுதியிருப்பார். ஸோ அதை நீங்கள் மறுபடியும் போய் கேட்டிங்கன்னா அதில் அவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது. ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் சாண்டோடன் சார் உங்களுக்கு எவ்வளோ தேங்க் பண்ணாலும் பத்தாது சார். நீங்கள் எனக்கு
இந்த படத்துக்காக எனக்காக நின்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஏன்னா இந்த படத்தோடைய மெயின் ஸ்ட்ரென்த்தே பார்த்தீங்கன்னா சாண்டோடன் சார் தான். இன்றைக்கி டேட்டில் இருக்கக்கூடிய எல்லா டெபுட் டைரக்டருக்காக நீங்கள் அவர் சாண்டோடன் சார் வந்தாலே படங்கள் வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுலேயும் மோகன்ராஜ் அண்ணாவும் இவங்க 2 பேர் காம்போ. எனக்கு இந்த படம் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். ஃப்ரம் த ஸ்டார்ட்லேருந்து எப்படின்னா பயங்கரமான பாசிட்டிவான ஏதாவது ஒரு விஷயத்தை போய் அவர்கிட்ட போய் என்ன வேணால் பேசலாம், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அவர்கிட்ட. ஸோ இப்போ வரைக்கும் கூட ரொம்ப கேர் எடுத்து ஒருத்தரை பற்றி ரொம்ப ஆனஸ்டாக இருக்கும். அவர் வந்து அதுக்குள்ளே எந்த விதமான பாலிடிக்ஸும் இருக்காது. ரொம்ப ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டுமே அவர் எப்படின்னா ஒரு கண்டென்ட்காக ஒரு ரொம்ப பேஷனேட்டான ஆள். நீங்கள் வந்து படமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஸோ அதில் வந்து எனக்கு எவ்வளோ காசு வந்தாலும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். அது ரொம்ப நிறைய பேர் அந்த மாதிரி பார்க்கவே முடியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் கொடுத்துருக்க படங்கள் எனக்கு நீங்கள் பண்ண ஒர்க்கு எல்லாமே இருக்கும். தொடர்ந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் சார். அதுக்கப்புறம் கம்மிங் டு சப்போர்ட்டிங் காஸ்டிங் பார்த்தீங்கன்னா லல்லு ப்ரோக்கு ரொம்ப நன்றி. அவரும் எப்போவுமே என் கூட இருந்ததுக்காக ரொம்ப நன்றி. அண்ட் கல்கி ராஜா ப்ரோடைய எல்லா காமெடிக்கும் சிரித்தாங்க தேட்டரில், அதுவும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். ரகு பிரதர் நான் கூப்பிட்ட உடனே எனக்காக வந்து அவர் இருந்து பாட்டாக இருந்ததுக்கு தொடர்ந்து அதை பற்றி கொண்டு போய் வேர்ட் ஆஃப் மவுத். இந்த படம் இன்றைக்கி இங்கே இருக்குன்னா அது காரணமே வேர்ட் ஆஃப் மவுத் தான். ஏன்னா ஸ்மால் ஃபிலிம்ஸ் நீங்கள் பெரிய ஸ்டார் உள்ள படங்கள் சீக்கிரமாக டக்குன்னு உள்ளே போயிடுவாங்க. இந்த படங்களுக்கான சின்ன படங்களை கொண்டு போய் சேர்க்கறது தான் பெரிய கஷ்டம். அதுக்கு எனக்கு இதில் இருக்கிற எல்லா கேஸ்டிங் எனக்கு பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதில் ரகு பிரதர்லேருந்து தீபா மேம்லேருந்து பரத்வாஜ் ரங்கன் சார் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ராதா ரவி சார் நேற்று கூட பேசினார், அவர் வர மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ரமேஷ் திலக்கண்ணா, அப்புறம் மதன் சார், ஈமன் அண்ணாச்சி சார் அவருடைய கதாபாத்திரத்தை ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். எல்லாருமே சொன்னாங்க இனிமேல் கம்ப்யூட்டர் பில்லோட தான் போகணுன்ற அதுக்குள்ளே ஒரு சின்ன மெசேஜ் மாதிரி இல்லாமல் ஜாலியாக நம்ம சொல்லியிருப்போம் அதில் ஒரு பில் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத. ஸோ அதை தேட்டரில் போனப்போ ஒருத்தங்க வந்து சொன்னாங்க இனிமேல் கம்ப்யூட்டர் பில்லோடு தான் நான் வரணும் எங்கே போனாலும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். அருள்தாஸ் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கம்மிங் டு விடிவி கணேஷ் சார். சார் விடிவி கணேஷ் சார் வந்து என்னுடைய ஃபேவரட். இந்த படம் நான் எழுதும் போதே எப்படின்னா கங்காதரன் ரோலை எழுதும் போதே விடிவி சார் மைண்டில் வச்சு தான் எழுதினேன். அவர்கிட்ட நான் வந்து அப்ரோச் பண்ண போகும்போது அவர் பிகினிங்கில் வந்து இல்லை முடியாது அப்படின்ற மாதிரி மேனேஜர் மூலியமாலாம் போகும்போது இல்லைன்னாரு. ஆனால் நான் வந்து இல்லவே இல்லை சார், நான் பார்த்தே ஆகணும், நேரில் ஒருத்தர் எனக்கு மீட்டிங் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக போனேன். அவர் என்னை மீட் பண்ண ஒரு 10 நிமிஷத்துல சொல்லிட்டாரு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையாக சொல்கிறேன், இந்த படம் வந்து விடிவி சார் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன கேட்டிங்கன்னா அவர் தான் வந்து கொண்டு போய் எங்களை கொண்டு போய் கரை சேர்த்துருப்பார் ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப நன்றி சார். இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் வரோம், நான் நடிக்கிறோம், போகிறோம் அப்படிங்கிறத மீறி ஃபஸ்ட்டு நாள் புக் மை ஷோவில் ட்ரெண்டிங் ஆன உடனே முதல் மெசேஜ் எனக்கு விடிவி சார் தான் அனுப்பிச்சார். ட்ரெண்டிங் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு இப்போ கூட இருக்குது, ஹாப்பி ஃபார் யூ ஹரிஷ். எனக்கு இந்த படம் ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி மெசேஜ் போட்டிருந்தாரு. தொடர்ந்து கால் பண்ணி இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அண்ட் ப்ளஸ் எனக்கு ப்ரமோஷனுக்கு நான் எப்போ கால் அடித்தானோ உடனே ஹரிஷ் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல. ஏன்னா அவரோட இதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன படத்துக்கு வரணும்னு அவசியமே கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா அவர் மிகப்பெரிய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு, தெலுங்குலேருந்து பெரிய இல்லை அவர். ஆனால் என்னென்னா சின்ன படங்களை பயங்கரமாக அவர் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் எனக்காக இந்த படத்துக்காக கூட இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த படத்துலேயும் உங்களுக்கு த்ரோட்டாக தான் பிளான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நன்றி சார். சரிங்களா? அதுக்கப்புறம் வடிகரிசி அம்மாவுக்கு கண்டிப்பாக எல்லா படத்துலையும் கண்டிப்பாக நீங்கள் இருக்கீங்கம்மா. சரிங்களாம்மா? ஏதோ ஒரு பார்ட்டாக கண்டிப்பாக இருப்பீங்க, பெருசாகவும் இருப்பீங்க, சின்னதாக இருப்பீங்க, அதெல்லாம் தெரில, ஆனால் கண்டிப்பாக இருப்பீங்கம்மா. ரொம்ப நன்றி. இந்த படம் நான் ஆரம்பத்தில் சொன்னது தான், வடிகரிசி அம்மாக்கான ஒரு படம். ஏன்னா அவங்க இப்போ சும்மா சொல்லிட்டு இருக்காங்க வேலை கொடுங்க அப்படின்ட்டு. நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 1000 படம் மேலே நடிச்சிருக்காங்க அவங்க. 60+ இயர்ஸ் இருந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு உங்ககிட்ட வேலை கேட்குறாங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மலாம் ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற மாதிரி. ஏன்னா இன்றைக்கி ஒரு படம் பண்ணிட்டு சேச்சுரேட் ஆகிடுவோம், போர் அடிச்சிடும். என்னடா 4 படம் பண்ணிட்டு நம்ம வந்து பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இருக்கிற இந்த
இண்டஸ்ட்ரியில் 1000 படம் மேலே நடிச்சுட்டு ரொம்ப அசால்ட்டாக இல்லை எனக்கு வேலை வாங்கி கொடுங்க, இன்னும் நான் வேலை செய்ய ரெடியாக இருக்கேன்னு சொல்லக்கூடியது தான் எனக்கு வந்து அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா நான் ஹாஸ்பிட்டலில் அவங்க சொன்னாங்க ஒரு மறுஜென்மம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. நிறைய பேர் அவங்களுக்கு வந்து மெடிக்கல் விஷயமா ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னும் போது அன்றைக்கி நான் அவங்கள போய் மீட் பண்ணும் போதும் அவங்க ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, இல்லைப்பா நான் வந்து ரொம்ப அது என்னால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு அன்றைக்கே அழுக வந்துருச்சு. நான் வந்து செத்தாலும் ஷூட்டிங்லேயே செத்துடணும் அப்படின்ற வார்த்தையை சொன்னாங்க. உண்மையாக சொன்னாங்க. எனக்கு வந்து என்னடா இது இவங்க இப்படி ஒரு சினிமாவை இவ்வளோ பேஷனேட்டாக இப்போ வரைக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 60+ இயர்ஸ் இதை கேட்கணுன்னு அவசியமே கிடையாது. ஆனால் அவங்க இன்றைக்கும் வாய்ப்பை கேட்குறாங்கன்றது இருக்கு இல்லையா. ஐயோ அது வந்து தேங்க்யூ ஸோ மச்மா. நீங்கள் இந்த படத்தில் என் கூட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ். இந்த படம் முடியும் போது நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கண்டிப்பாக உங்களை தான் எல்லோரும் சொல்லுவாங்கன்ட்டு. இந்த படம் முடிஞ்சோடனே எல்லாருமே வடிகரசி அம்மாவை தான் சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச்மா. அப்புறம் அனபன் மேம், ஆக்சுவலாக இந்த கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர் இந்த படத்தில். யாருமே நடிக்க ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா பையனுக்கு அம்மாவாக நடிக்கணும் அப்படின்னும் போது. ஸோ அனபன் மேம் கதையை கேட்ட உடனே இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த கதாபாத்திரம் என்னன்றது ரொம்பவே அவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஸோ அது ஏன்னா பேக் ட்ராப் இந்த மாதிரிலாம் இருக்குது, ஒரு பையனுக்கு அம்மாவாக நடிக்கணும், ஸோ ஒரு டிவோர்ஸி கைண்ட் ஆஃப் ஒரு விஷயம் அப்படின்னும் போது அவங்க வந்து அதை ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதில் இருக்கிற எல்லாரும் ஸ்கோர் பண்ணுவாங்க, அவங்க மட்டும் ஸ்கோர் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா நானே நிறைய பேர் கூட இருக்கவங்கள நீங்கள் ஸ்கோர் பண்ணலைன்னு சொன்னானோ இல்லை, நான் வந்து என் பையன் தொலைஞ்சிருக்கான் அப்படின்னும் போது நான் அண்டர் ப்ளே தான் பண்ணணும், இதுதான் இந்த கேரக்டர் மீறி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இந்த படத்துலேயே அவங்க தான் ரொம்ப அண்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து மித்ரா ரோல் தான். ஏன்னா அது வந்து ரொம்ப சூப்பரான விஷயத்த படத்தில் சொல்லியிருக்கு. இன்றைக்கி டேட்டில் அவ்வளவு டிவோர்ஸஸ் ரொம்ப சீக்கிரமாக நடக்குது, தப்பான மேரேஜ் மூலயமா இருக்கிற விஷயத்த அவங்க ரொம்ப ஒரு மெசேஜ் மாதிரி இல்லாமல் கரெக்டாக அதை கன்வே பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டர் மூலயமா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அனபன் மேம். நீங்கள் வந்ததுக்கப்புறம் படம் பெருசாச்சு, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யோகி பாபு அண்ணா நேற்று கூட பேசினார், ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருக்கிறாரு, வீடியோ காலில் வேணால் கால் பண்ணவான்னார். ஸோ அவருக்கும் தொடர்ந்து பெரிய நன்றி. ஏன்னா யோகி பாபு அண்ணா பெரிய சப்போர்ட், செகண்ட் ஹாஃப் அவர் வச்சு தான் கொண்டு போயிருப்பேன் சரிங்களா. ஸோ ரொம்ப நன்றி. ஏன்னா வடிகரசி அம்மாவும் யோகி பாபு, ஏன்னா யோகி பாபு சார் வந்து எப்படின்னா இந்த படம் ஃபுல்லாக வடிகரசி அம்மா வந்து பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சாங்க. அந்த ஸ்பேஸை கொடுத்துட்டே இருந்தாங்க. ரைட்டிங்காகவும் அது இருந்துச்சு, இருந்தாலும் அதை சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா வந்து நான் வந்து என்னடா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல இல்லை அம்மா பண்ணட்டும் அப்படின்ற ஒரு இடம் இருக்குல்ல நிறைய இடத்துல, அதை வந்து ரொம்ப சரியாக புரிஞ்சு எனக்கு த்ரூ அவுட் படம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி யோகி பாபு அண்ணா. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அவரும் இந்த படத்துக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை. வீட்டு சார் யோகி பாபு சார்லாம் இந்த படம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, ஆனால் எனக்காக மட்டுமே தான் நின்னாங்க. ரொம்ப தேங்க்யூ விடிவி சார் அண்ட் யோகி பாபு அண்ணனுக்கு. அண்ட் ஃபைனலி அர்ஜுன் தாஸ் சார் வந்து இப்போ நீங்கள் ஆதித்ய கதை சொன்ன மாதிரி தான், இதில் அவ்வளோ கேரக்டர்ஸ் உள்ள ஒரு படம் இருக்குது. இவ்வளோ கேரக்டர்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுது படத்தில், எல்லா கேரக்டருமே ஸ்கோர் பண்ணுது. குட்டி குட்டி அந்த பையன் கொண்டு சின்னதாக வர ஒரு நாள் வர கேரக்டர் கூட ஸ்கோர் பண்ணோம். சாண்டோண்டன் சார் கூட இன்டர்வல் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார் ஒரு குட்டியாக வர சீனில் கூட. ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து அர்ஜுன் தாஸ் அவர் ஒத்துக்கிட்டதுனால தான் இந்த படம், இல்லைனா இந்த படமே இல்லை. அதே மாதிரி என் பேருக்கு பக்கத்தில் எல்லார் பேரும் வரணும்னு நினச்சதுக்கு அவரே தான் சொன்னார், எல்லார் பேரும் போடுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அர்ஜுன் தாஸ் சார். அண்ட் ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ். அண்ட் ரொம்ப நன்றி. அண்ட் ஃபைனலாக வழக்கம் போல் என்னுடைய அம்மா, அப்பா, அண்ணா, தம்பி, அண்ணி, அங்கிள், ஆண்டி, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. வழக்கம் போல் விட்டுருவோம், ஒரு முக்கியமான ஒரு டீம் ஒன்று இருக்கும், அந்த டீமை வழக்கமாக விட்டுருவோம். நானும் அதே இடத்துல இருந்தால் கிட்டத்தட்ட 11 இயர்ஸ் வந்தேன். நான் அன்றைக்கும் ரொம்ப குவிக்காக பல்லெல்லாம் அடிச்சிட்டாங்கன்றதுனால விட்டுட்டேன், என்னுடைய டைரக்ஷன் டீம். ஸோ ப்ளீஸ் சீஃப் கோஆர்டினேட்டர் சந்தோஷ் வாங்க, அரவிந்த் வாங்க, சீஃப் அசோசியேட் விஜய் ப்ரோ எல்லோரும் வாங்க, எல்லோரும் வந்துருங்க, எல்லாம் சீக்கிரம் ஒருத்தர் பேர் சொல்ல முடியாது. மோகன், சங்கேஷ், சஞ்சீவ், ஸ்ரீராம், யுபாஷ், பரத்.
டைரக்ஷன் டீம் எனக்கு முக்கியமாக மெயினாக இந்த டைரக்ஷன் டீம் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை. ஸோ அதை உங்கள் முன்னாடி எடுத்துக்கிறேன். ஸோ பெரிய உழைப்பு போட்டிருக்கு. ஒரு சின்ன படம் தான். ஸோ எல்லோரும் வந்துட்டிங்களா? ஒரே ஒரு ஃபோட்டோ வித் மை டைரக்ஷன் டீம். ஹரிஷ் சார் இன்னைக்கு கான்செப்ட் மாதிரி ஒரு சூப்பரான சக்ஸஸ் படம் கொடுத்த மாதிரி இருக்கிற எல்லா ஏடிஸும் அசோசியேட்ஸும் கூடிய சீக்கிரம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படம் கொடுக்க போறீங்க. அண்ட் அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட். சரிங்க எல்லாரும். அண்ட் அப்புறம் இந்த சின்ன படம் பண்ணும்போது இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். இப்போது ப்ரொடியூசராகவும் இந்த படம் பண்ண வேண்டிய நிலைமை இருந்துச்சு, தள்ளப்பட்டேன். அப்போ இந்த படம் நடக்கும்போது பூஜை போட்டோம். ஜூலை மாதம், இதே மாதம் தான், போன வருஷம் போடும்பொழுது என் பூஜைக்கு எல்லாருமே இன்வைட் பண்ணியிருந்தேன். எல்லோரும் வந்திருந்தாங்க. எல்லோரும் வந்துட்டு நிறைய விஷ் பண்ணாங்க, நிறைய வெல் விஷஸ் மென்டாஸ் எல்லாருமே. ஆனால் ஒரு சில பேர், கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்கிட்ட என் மேலே இருக்க ரொம்ப அக்கறை உள்ளவங்க சொன்னாங்க என்னென்னா, இந்த படம் மூலயமா இந்த படத்துலேருந்து உன்னால் ஒரு 4 crores கூட உன்னால் ரெக்கவரி பண்ண முடியாது ஹரிஷ். முடிஞ்சால் இந்த படத்துலேருந்து எப்படியாவது அதை ரெக்கவரி பண்ணி வெளியில் வந்துரு, நிறைய சின்ன படங்கள் வருது பார்த்துக்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ப்ரிவ்யூ போட்டோம் சத்தியமில். அப்புறம் ப்ரிவ்யூ நடந்துச்சு. ப்ரிவ்யூவில் எல்லோரும் பார்த்தாங்க. பார்த்துட்டு அதே ப்ரிவ்யூவில் இன்னும் நிறைய பேர் சொன்னாங்க, தம்பி படம் எடுத்துட்டேன், ஓகே, தேட்டரில் வந்து 10 டிக்கெட்டு புக் பண்ணால் தான் ஷோ கேன்சல் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி கண்டென்ட்டை நம்பி, இவ்வளோ கதாபாத்திரத்தை நம்பி ஒரு படம் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 4 times அதிகமாகவே இந்த படத்தோட பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை சொல்ல வேண்டிய கடமையாகவும் நான் இங்கே இருக்கேன் ஆக்சுவலி. ஏன்னா நல்ல படங்களை கண்டிப்பாக ஆடியன்ஸ் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏன்னா இதுக்குன்னு நான் இதுக்கு பெரிய ஒரு ஸ்டார் இதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு கிடையாது. ஸோ பெரிய பேனரும் கிடையாது, சரிங்களா? ஸோ தனியாக வரும்பொழுது அவங்க என்ன ரிசப்ஷன் கொடுப்பாங்கன்னு நான் நம்பணும். அந்த ரிசப்ஷன் எனக்கு கொடுத்தாங்க. அதை விட அதிகமாகவே கொடுத்தாங்க. நான் டபுள் மடங்கு எதிர்பார்த்தேன், கிட்டத்தட்ட 4 மடங்கு எனக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு தான் ரொம்ப ஜென்யூனாக 25வது நாள் நான் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அதை கரெக்டாக கொடுத்துணுன்னு ரொம்ப நன்றி. அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் டு மை ஒய்ஃப். ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் த ட்ரஸ்ட். அண்ட் இத்தனை வருஷம் என் கூட இருந்து என்னோடய பேஷனுக்காக என்னை ட்ரஸ்ட் பண்ணி இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அதை வந்து டெய்லி சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த ஹாப்பினஸை கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ தேங்க்யூ திவி, அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல்.